திராவிட கட்சிகள் திமுக அதிமுக என 2 கட்சிகளுமே 200 தொகுதிகளுக்கு மேலே வெல்லுவோம் அப்படின்னு உறுதியாக தெரிவிச்சுட்டு வராங்க. மொத்தமே 234 தொகுதி தான். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேலே வெல்லும் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டு வராரு. அது அவங்களுடைய கனவு காண்கிறாங்க, மிதக்கிறாங்க, கனவில் மிதக்கிறாங்க. அதிமுக கூட்டணி 230 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வராரு. யதார்த்தம் அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம் சார். முதல்ல இல்ல யதார்த்தம் அப்படின்னு சொன்னா உண்மையாலுமே இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் யார வரவேற்கிறாங்க அதை பொறுத்துதான் நாளைக்கான ஆட்சி நிர்ணயம் இருக்கும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கழக தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு ஒரு தீர்க்கமா நாங்க 200க்கும் மேல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றோம்னா உண்மையா மக்கள் கிட்ட இறங்கி வேலை செய்யறோம். அதை தாண்டி மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவோட நாங்க ஒரு டேட்டாவோட இன்னைக்கு நாங்க பேசுறோம். இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு கட்சி சார்ந்து நாங்க இது பண்ணிருக்கோம். அதை தாண்டி கிட்ட இது வரைக்கும் என்ன உங்களுக்கு நாங்க போட்ட திட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கா சேரலையா அப்படிங்கிற ஒரு ஆய்வு நடத்துற மாதிரி இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாமையும் வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கோம். இப்ப நாங்க போய் மக்கள் கிட்ட அணுகும் போதே எங்களுக்கு தெரியுது அவங்களுடைய நிலவரம் என்ன, அவங்க எந்த மாதிரியான சூழல்ல இருக்கிறாங்க அப்படின்னு. அதை பார்த்து இன்னைக்கு நான் மட்டும் இதை சொல்லல, திமுக நிர்வாகிகள் ஆகட்டும், அதை சார்ந்த எதிர்கட்சியில தொண்டர்களா இருக்கிறவங்க கூட நம்மளோட ஆட்சியை இன்னைக்கு பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அதை ஒட்டிதான் நம்மளுடைய கழக தலைவர் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கலாம். இன்னொன்னு சார், இதுல வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இப்போ வந்து அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்கள் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன முகாந்திரத்துல இது சொல்றாருன்னு எனக்கு புரியல. அவரு வச்சிருக்க கூட்டணி எப்பேற்பட்ட கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அது 2 நாளைக்கு முன்னாடி விமர்சனமாவே வந்துச்சு எல்லா தொலைக்காட்சிகளையும். என்ன சொன்னாங்க, நயினார் அவர்கிட்ட போய் ஒரு நிர்வாகி ஒருத்தர் சொன்னாரு, நான் உங்களுக்கு ஓட்டு சோறு வேணா போடுறோம் ஆனா ஓட்டெல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுலயே பாஜகவினுடைய நிலை தமிழ்நாட்டுல எந்த லெவல்ல இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி வந்து 210ன்னு சொல்றாரு அப்படின்னு தெரியல. சரி, போற போக்குல சும்மா எதையாச்சும் ஒண்ணு சொல்லி விடுவோம், வர வரைக்கும் லாபம் அப்படின்றதுக்காக அவர் சொல்றாரா அப்படிங்கிற மாதிரிதான் நினைக்க தோணுது. ஏன்னா கடந்த 10 வருட ஆட்சியில என்ன இவங்க சாதிச்சுட்டாங்க, என்ன இவங்க செஞ்சிருக்காங்க மக்களுக்காக, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை எடுத்துச்சு அப்படிங்கறதெல்லாம் மக்களுக்கே நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு இருந்த ஜிடிபி ரேட் வந்து -4 இருந்ததை இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே பொருளாதாரத்துல முதன்மை மாநிலமா மாத்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த 4 வருஷத்துல எத்தனை திட்டங்களை வந்து நாங்க போய் மக்கள் கிட்ட சேர்த்திருக்கோம். இன்னைக்கு விடியல் பயணம் ஆகட்டும், உரிமை தொகை ஆகட்டும், புதுமை பெண் திட்டம் ஆகட்டும், தமிழ் புதுமை திட்டம், அப்புறம் காலை உணவு திட்டம், அதை தாண்டி இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இங்க ஒரு புதுமையான ஒரு விஷயம் மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு எடுத்திருக்கு. இது 45 நாள்ல தீர்வு அப்படிங்கறத தாண்டி ஒரு பட்டாக்கு ஒரு பேர் மாற்றத்துக்கெல்லாம் வந்து தன்னுடைய வேலையை விட்டுட்டு அலைஞ்சிட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு உங்களை தேடி அரசாங்கம் வருது அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டு வரலாற்றிலே இது வந்து புதுசா வந்து மக்களால் பார்க்கப்படுது. அதனால இது வந்து ரொம்ப பெரிய வரவேற்பா மாறி இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னுங்க, இல்ல சார், இது ஒண்ணே ஒண்ணு. இப்ப நீங்க சொல்றீங்க மக்களை தேடி அரசாங்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது தேர்தல் நேரத்துல பண்ணக்கூடியது, தேர்தலுக்காக மக்களுடைய வாக்கு வங்கியை கைப்பற்றதுக்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு திட்டம் தான் அப்படின்னு எதிர்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. இப்போ கூட்டணி தொடர்பாக பேசும்போது அதிமுக என்ன கூட்டணி இருக்கு அப்படின்னு கேட்டுறீங்க. இன்னும் கூட்டணி உறுதியாகல இல்லையா? இன்னும் அதிமுகவுக்கு ஒரு பிரம்மாண்ட கட்சி எங்களோட கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் எங்க பல கட்சிகளுக்கு ஒரு மெகா கூட்டணி அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் கூட்டணி ஃபைனல் ஆகல. அப்ப கூட்டணி அடிப்படையில் நம்ம அதை சொல்றதும் எந்த வகையில் ஏற்புடையதா இருக்குன்னு தெரியல. ரெண்டாவது, பாஜக பிரச்சாரத்துக்காக போகும்போது நாங்க சோறு போடுவோம் ஆனா ஓட்டு கூட போட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது ஒருத்தர் சொல்லக்கூடியதை வைத்து நம்ம ஒட்டு முடிவு பண்ண முடியுமா? சார், அத ஒருத்தர் சொன்னதுங்கிறது இல்ல, அதுதான் நிதர்சனம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி நீங்க சொன்னீங்கல்ல இந்த உங்களுடன் ஸ்டாலின், இது இன்னைக்கு வந்தது இல்ல சார். நிறைய பேர் இப்படிதான் வந்து பொய்யா பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 2022-21 காலகட்டம் தொடங்கி இதை வந்து நாங்க உங்கள் தொகுதியில் முதல்வரின் முகவரி, அப்புறம் வந்து உங்கள் தொழில் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க ஒரு கண்டாமினேட்டா நாங்க எடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு அதனுடைய நீச்சி தான் இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்கு அப்படிங்கிறது. இது வந்து
எடப்பாடியார் பேசும்போது சொல்றாரு, இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டல. அவங்களோட இதுல இப்படி ஒரு துறை இருந்துச்சா, இது எப்படி செயல்பாடு இருந்துச்சுன்னு கேட்டாலே அவருக்கு தெரியாது. ஆனா அதை தாண்டி ஊரகத்துக்கும் நகரத்துக்கும் இவ்வளவு துறைகள் போடணும். 13, இதுல 15, கிட்டத்தட்ட 10,000 தொகுதிகளை நாங்க வந்து, அதாவது இதுக்கான ஒரு அமைப்பு அமைச்சு அதன் மூலமா மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். இன்னொன்னு கூட்டணி அப்படின்னு சொன்னீங்கல்ல சார், பிரம்மாண்டமான கூட்டணி, பிரம்மாண்டமான ஒரு கட்சி இணைய போகுது அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னா ஒண்ணு ஏடிஎம்கே, இன்னொன்னு டிஎம்கே. இப்போ சொன்னது ஏடிஎம்கேனுடைய தலைவர் அவரு சொல்லியிருக்கிறாரு. அவர் தலைவரா இல்லையான்னு ஒன்னும் அவருக்கே தெரியாது, அது வேற விஷயம். ஏன்னா அவங்க கூட்டணி தான் அதை முடிவு பண்ணணும், அவரும் பிரஸ் மீட்ல அதை சொல்லியிருக்கிறாரு, அது ஒரு விஷயம். அப்போ இவர் எந்த கட்சியை பிரம்மாண்ட கூட்டணின்னு சொல்றாரு, பிரம்மாண்டமான கட்சின்னு சொல்றாரு அப்படிங்கறத அவர் பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா இவரும் பாவம் கூவி கூவி கூப்பிடுறாரு, நீங்க விசிகா நீங்க வரீங்களா, இல்ல கம்யூனிஸ்ட் நீங்க வரீங்களா, எப்படியாச்சும் வாங்கலேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் பேசுறாரு. ஆனா அதுக்கு தரமான பதில்கள் கம்யூனிஸ்ட் தலைவர் ஆகட்டும், இன்னைக்கு விசிகா தலைவர் ஆகட்டும் உடனே கொடுத்துட்டாங்க. நாங்க உங்களை நிராகரிக்கிறோம், நாங்க எப்பவுமே வர முடியாது. ஒரு மக்களுக்கு விரோத செயல்களை, அதுவும் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு கட்சியினோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, அதாவது பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்க. கூட்டணி வச்சுட்டு என்ன தைரியத்துல எங்களை கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரியே இவரு யாருக்கெல்லாம் அந்த கூட்டணி இன்விடேஷன் கொடுத்தாங்களோ அவங்களே நிராகரிச்சுட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால இவர் யார் அந்த பிரம்மாண்ட கட்சி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இப்போ நிதர்சனமான ஒரு விஷயம், இப்போ உண்மைக்கு சொல்ல போனா இவங்க என்ன இதுக்கு முன்னாடி செஞ்சதை உங்க மக்கள் கிட்ட போய் சொல்லி இவங்களால வாக்கு பெற முடியும் ஒண்ணு இருக்கு. ஆனா எங்கனால முடியும், எத்தனை விஷயத்த நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக செஞ்சிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறிய மாநிலமா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு புள்ளிவரம் சொல்லணும்னா சார், இப்ப பிஜேபின்னு ஒரு மாநிலம் மேல இருக்குல்ல, அவங்க இருசக்கர இன்ஜின் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துல இருந்து சாரியா இன்னைக்கு வெறும் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு கூட தமிழ்நாட்டை தேடி எத்தனையோ அங்க இருக்க மக்கள் இங்க தேடி வராங்க அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு தமிழ்நாடு இன்னைக்கு முதன்மையான மாநிலமா இருக்கு. தமிழ்நாடு இன்னைக்கு முன்னேறி இந்தியா லெவல்ல பார்த்தா தமிழ்நாடு ஒரு அமெரிக்கா அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடுடைய வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொன்னா, இதைய கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு இழுத்துட்டு வந்தது திராவிட கட்சிகள் எல்லாமே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். திராவிட கட்சிகள் எல்லாம் தான். ஆனா அப்பேற்பட்ட அந்த திராவிடத்துல இருந்துட்டு இன்னைக்கு அண்ணாவை பத்தி இழிவா பேசின ஒரு கட்சியினுடைய இவங்க கூட்டணி வச்சிருக்காங்களே, இத மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதை நம்ம யோசிக்கணுமா வேணாமா? அப்படி இருக்கும் சூழ்நிலையில இவங்க எப்படி 210ன்னு சொல்ற அளவுக்கு எடப்பாடியார்கிட்ட என்ன முகாந்திரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம், எங்கனால அது சாதிக்க முடியும். கண்டிப்பா 2026 தேர்தல்ல 200ங்கிறது இலக்குதான். ஆனா அதை தாண்டி அதிக பெரும்பான்மையில திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப முதன்மையான ஆட்சி அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலை அடிப்படையாக வைத்து சத்தியம் தொலைக்காட்சி மேற்கொண்ட அந்த மெகா கருத்து கணிப்பை நீங்க பார்த்திருப்பீங்க, தகவல் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். நம்ம அதை பத்தியும் பேசுவோம்.